ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லோட்டஸ் பிஸ்கெட்ட வச்சு நான் வந்து ப்ரௌனி தான் செய்றேன். ஸோ ப்ரௌனி அப்படிங்கும்போது யாருக்கும் பிடிக்காம இருக்காது. அதுவும் இல்லாத லோட்டஸ் பிஸ்கெட் வச்சு நம்ம செய்றோம் அப்படின்னாக்கா வேற லெவலா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த வீடியோவ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் செஞ்ச ப்ரௌனிலேயே பெஸ்ட் ப்ரௌனின்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்ப ப்ரௌனிக்கு என்னலாம் தேவைன்னு பார்க்கலாம். ஸோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவோட தான் காமிக்கிறேன். பட்டர் பார்த்தீங்கன்னா 116 கிராம் எடுத்துக்கோங்க. எல்லாம் கிராம் கணக்கு தான். கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். 42 கிராம் எடுத்துக்கலாம். ப்ரவுன் சுகர் பார்த்தீங்கன்னாக்கா 192 கிராம் எடுத்துக்கலாம். மைதா வந்து 90 கிராம் எடுத்துக்கோங்க. டார்க் சாக்லேட் வந்து 172 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட் வந்து பாதி வந்து நான் கட் பண்ணி சேர்க்க போறேன். பாதியில பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பட்டர், அதில வந்து இந்த சாக்லேட்ட போட்டு நம்ம மெல்ட் பண்ணி மைக்ரோன்ல எடுத்துக்கலாம். மைக்ரோவேவ்ல ஒரு 5 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா சூப்பரா மெல்ட் ஆயிடும். இந்த சாக்லேட்ட வந்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதனால இது வந்து குட்டி குட்டி பீஸா கட் பண்றேன். பட் சாக்லேட் நீங்க சேர்க்கும்போது நல்லா பிராண்டடா நல்ல சாக்லேட் சேர்த்தீங்கன்னா, ப்ரௌனி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மைதா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதிலேயே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் வந்து பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. சினிமன் பவுடர், அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மைதாவ தனியா நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச ஜீனிய வந்து இதில சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் 3 முட்டை எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சின்ன முட்டை, ஸ்மால் சைஸ் தான். ஸோ அதனால 3 எடுத்திருக்கேன். நீங்க வந்து பெரிய சைஸா இருந்துச்சுன்னா 2 போட்டா ஓகேவா இருக்கும். இப்போ முட்டை ஊத்துனதுக்கப்புறம் கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா வந்து பீட் பண்ணுங்க. இந்த ஜீனி வந்து நல்லா கரையணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ ஜீனி நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சிருந்தோம்ல சாக்லேட், பட்டர் இதெல்லாம் வந்து நம்ம அதில சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடர் சேர்த்தும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பீட்டர்லாம் தேவைப்படாது. நமக்கு விஸ்க் இருந்தாலே சூப்பரா நம்ம ப்ரௌனி செஞ்சிடலாம். இப்போ மைதா எடுத்து வச்சிருந்தோம்ல, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சாக்லேட்ட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல, அத வந்து சேர்த்துக்கலாம். கேக்கோட பேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இருக்கணும் நமக்கு. பாதி சாக்லேட் கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அத வந்து இந்த டயத்துல சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லோட்டஸ் பிஸ்கட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 8 பிஸ்கட் கிட்ட நான் வந்து சின்ன சின்ன பீஸா நான் வந்து உடைச்சு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சாக்லேட் இல்ல அப்படின்னாலும் சாக்லேட் சிப்ஸ்ல கூடயே செய்யலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து பிஸ்கெட்லயே பார்த்தீங்கன்னா, லோட்டஸ் பிஸ்கெட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரைட் பிஸ்கெட்டே லோட்டஸ் பிஸ்கெட் தான். அதுவும் இல்லாத கேக்ல வந்து பொதுவா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌனி தான். அதில வந்து எனக்கு பிடிச்ச அந்த லோட்டஸ் பிஸ்கெட் போட்டு செஞ்சேன். பட் நானே பார்த்தீங்கன்னா, நெறையா சாப்பிட்டேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இத வந்து ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து நம்ம அப்படியே ஊத்தி வச்சிட வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பட்டர் தடவி பட்டர் பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ இதில ஊத்தி நல்லா ஈவனா அந்த மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லா ஈவனா அப்ளை பண்ணதுக்கப்புறம், இதுக்கு மேல வந்து லோட்டஸ் பட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அத வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது மாரி போட்டுட்டு லைட்டா இந்த மாரி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறம் லோட்டஸ் பிஸ்கெட்ட வந்து சின்ன சின்ன பீஸா நம்ம வந்து உடைச்சு அதில சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 180 டிகிரில பார்த்தீங்கன்னாக்கா, 20லேருந்து 25 நிமிஷம் நான் வந்து அவன்ல வச்சு எடுக்கிறேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்குது. வாவ்! சூப்பரா வந்திருக்குது. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்ப நம்ம வெளியில எடுத்து பார்க்கலாம் ப்ரௌனி எப்படி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வெளியில எடுங்க. ஹீட்டா இருக்கும்போது வெளியில எடுக்க வேண்டாம். ஸோ இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, டிசைன் மாரி பண்ணிக்கலாம். லோட்டஸ் பட்டர வச்சு நான் அந்த மாரி டிசைன் மாரி பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ரௌனி வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ப்ரௌனி கூட யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. பட் எங்க ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்க எல்லாருமே ப்ரௌனி செஞ்சோம் அப்படின்னா, அன்னைக்கு போயிட்டு பட்டர் ஸ்க்ராட்ச் ஐஸ்கிரீம வாங்கிட்டு வந்து அதில வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ கட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா உள்ள போகுது பாருங்க.
இப்போலாம் எல்லாருக்குமே வந்து கேக்கை விட இப்போ வந்து ப்ரௌனி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனினா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் எடுத்து காமிக்கிற பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுல்ல. அதை உடைச்சும் பார்க்கலாம் எப்படி சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். வாவ்! சூப்பரா இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்தேன். வேற மாரி இருந்துச்சு. கண்டிப்பா நான் சொன்ன அளவுக்கே நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பரா வரும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய்.